الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم سيقول السفهاء من الناس ما ولاهم عن قبلتهم التي كانوا عليها قل لله المشرق والمغرب يهدي من يشاء إلى صراط مستقيم صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் அவனுடைய அருளினால் நாம் சஃபத்து தஃபாசிர் என்ற கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளின் விளக்கங்களை, அதன் அகராதி பொருட்களை, இன்னும் பல விஷயங்களை அதன் மூலம் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த தொடரிலே இப்பொழுது நாம் அல்ஹம்துலில்லாஹ் அலிஃப்லாம் உடைய முதல் பக்ராவுடைய முதல் ஜுசுவான அலிஃப்லாமிமை பரிபூர்ணப்படுத்திவிட்டு இரண்டாம் ஜுசுவான சயக்கூலுக்குள் நுழைகின்றோம். இதுவும் பக்ராவை சார்ந்ததுதான், பக்ரா சூராவிற்கு உட்பட்டதுதான். எனினும் முதல் ஜுசுவை முடித்துவிட்டு இரண்டாம் ஜுசுக்குள் நுழைகின்றோம். ஆயத்துடைய அடிப்படையில் பார்க்க போனால் 142வது ஆயத்தில் ஆரம்பமாகி 144 வரைக்கும் உள்ள ஆயத்துகளைத்தான், அதன் விளக்கங்களைத்தான் நாம் இப்பொழுது காண இருக்கிறோம். قال الله تعالى سيقول السفهاء من الناس என்ற ஆயத்தில் ஆரம்பமாகி வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா யஅமலூன் என்று முடியும் ஆயத்து வரைக்கும் தான் இப்பொழுது நாம் இதன் அர்த்தங்களை, விளக்கங்களை காணப்போகிறோம். சரி, இது பாடத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் 194வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். 194வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? பொதுவா ஆரம்பமாக கிதாபுடைய ஆசிரியருடைய அந்த போங்கு எப்படின்னு சொன்னா, ஆயத்துகளுடைய அர்த்தம், அதே போல் அந்த ஆயத்துகளுக்கும் இதுவரை முடிந்த ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன, கனெக்ஷன், ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன, அந்த ஆயத்துகளுக்கு பிறகு இந்த ஆயத்துகள் வருவதற்குரிய காரணம் என்ன. அப்போ தொடர்பு, அல் முனாசபத் என்ற தலைப்பிட்டு என்ன செய்வாங்க, அதை கொண்டு வந்து தொடர்புபடுத்தி காண்பிப்பார்கள். அதே அடிப்படையில் தான் நாமும் தொடர்புபடுத்தி கொண்டு வரோம். கொண்டு வரும்போது தொடர்பிலே என்ன விஷயங்களை பற்றி பேசுகின்றார்களோ அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து நாம் தலைப்பாக கொடுப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையின் சிகரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையின் சிகரம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பொதுவாக நற்குணத்தினுடைய தாயகம், இன்னக லஅலா குலுகின் அலீம், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தின் தாயகம் என்பதாக சொல்லலாம். அந்த நற்குணத்திலே ஒரு குணம்தான் பொறுமை. அது மிகச்சிறந்த குணம், எல்லா குணங்களிலும் மிக உயர்ந்த ஒரு முக்கியமான, மிக அவசியமான குணம். ஆனால் சிரமமான குணம். சாதாரணமாக எல்லோரும் இந்த குணத்தை கடைபிடித்து வர முடியாது. பொறுமை என்பது, அதில் நிலைப்புத்தன்மை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அதிலே உச்சத்தை தொட்டவர்கள், சிகரத்தை அடைந்தவர்கள் தான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நிலையிலேயும் பொறுமை, அவர்களுடைய பொறுமைக்கு அளவே கிடையாது. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைகளிலேயும் பொறுத்திருந்து பொறுமையின் மூலமாக மக்களை தன் பக்கம் கவர்ந்தார்கள், மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். மக்கள் இவர்களுடைய இந்த பொறுமையையும் மற்ற நற்குணங்களையும் பார்த்து பார்த்து எவ்வாறு நன்கு கனிந்த பழங்களை தேடி, பழம் கொண்ட மரங்களை தேடி கிளிகளும் பறவைகளும் தொடராக பயணித்து கொண்டு அங்கு போய் சேருமோ, அதேபோல் அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய பொறுமை, இன்னும் அவருடைய மற்ற நற்க குணங்களை கண்டு சஹாபாக்கள் புற்றி செல்கள் போல் அவர்களை நோக்கி சென்றார்.
எவ்வாறு ஈசல்கள் பறந்து போய் விளக்க நோக்கி போதோ அதே போல் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சென்றார். வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவுலிக். அல்லாஹ் தஆலா நபியினுடைய ஒரு குணத்தை இந்த ஒரு வரியில சொல்லிட்டான். நீங்கள் குன்த ஃபல்லன் கலீதல் கல்பி, முகத்தாலும் உள்ளத்தாலும் கடுகடுப்பானவராக, முகம் சுளித்தவராக நீங்க இருப்பீர்கள் என்றால் உங்களை விட்டு அனைவரும் விரண்டோடி விடுவார்கள் என்பதாக சொன்னார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சஹாபாக்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தார்களே தவிர ஒருவரும் குறையவில்லை. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நற்குணங்கள் பொறுமையின் தாயகம், பொறுமையின் சிகரம். அது சம்பந்தமாக இந்த ஆயத்துகளுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த விஷயத்திலே தொடர்பிலே கிதாபுடைய ஆசிரியர் ஒரு சில விஷயங்களை கொண்டு வருகிறார். அதையே நாம் தலைப்பாக இங்கு கொடுத்திருக்கிறோம். பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பாக நாம் முதலாவது அர்த்தங்களை பார்த்துவிட்டு செல்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சயகூலு ஸுஃபஹாஉ மினன் நாஸ். நபியே, முஸ்லிம்களை முன்னோக்கி நபியே, முஸ்லிம்கள் முன்னோக்கி வந்த கிபிலாவில் இருந்து அவர்களை திருப்பிவிட்டது எது என மனிதர்களில் சில அறிவியினர்கள் கேட்க ஆரம்பிப்பார்கள். சயகூலு ஸுஃபஹாஉ மினன் நாஸ். மக்களில் இருந்து சில அறிவியினர்கள் கேட்க ஆரம்பிக்கிறார்கள். மா வல்லாஹும் அன் கிபிலத்திஹிம் அல்லத்தி கானு அலைஹா. எந்த கிபிலாவின் மீது அவர்கள் இருந்தார்களோ அந்த திசையை விட்டும் அவர்களை திருப்பியது எது என்பதாக சில அறிவில்லாதவர்கள் கேட்க ஆரம்பிக்கிறார்கள். குல், நபியை சொல்லுங்க, குல் லில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிபு. நபி அவர்களுக்கு சொல்லுங்கள், கிழக்கு திசையும் மேற்கு திசையும் அல்லாஹுக்குரியதே. யஹ்தி மை யஷாஉ இலா சிராத்தி முஸ்தகீம். யஹ்தி மை யஷா, யாரை அவன் நாடுகின்றானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான். இலா சிராத்தி முஸ்தகீம், சீரான நேரான சரியான பாதையின் பக்கம் அவன் அவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான். எனவே அல்லாஹுதான் நேர்வழி காட்டக்கூடியவனாக இருக்கிறான். வகதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தன் வஸதா லிதகூனு ஷுஹதா அலன் நாஸ். நம்பிக்கையாளர்களே, அவ்வாறே ஏற்றத்தாழ்வற்ற நடுநிலைமையான வகுப்பினராகவும் நாம் உங்களை ஆக்கினோம். ஆகவே நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய சாட்சிகளாக இருங்கள். வயக்கூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா. நபியே, நீர் இதுவரை முன்னோக்கி தொழுது கொண்டு நம் தூதர் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய சாட்சியாக இருப்பார். வயக்கூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா. வமா ஜஅல்னல் கிப்லத அல்லதி குன்த அலைஹா இல்லா லினஅலம். நபியே, நீர் இதுவரை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்த பைத்துல் முகத்தஸின் திசையை மாற்றாமல் நீர் அதையே நோக்கி தொழுது வரும்படி இதுவரை நாம் விட்டு வைத்திருந்ததெல்லாம் அதை மாற்றிய பின் லினஅலம மன் யத்தபிஉர் ரசூல மிம்மன் யன்கலிபு அலா அகிபை. நாம் விட்டு வைத்திருந்ததெல்லாம் அதை மாற்றிய பின் நம் தூதரை பின்பற்றுபவர் யார், பின்பற்றாமல் தன் குதிகால்களால் புறமாகவே புறமுதுகிட்டு திரும்பிச் சென்று விடுகிறவர் யார் என்பதை நாம் அறிவித்து விடுவதற்காகத்தான். நபியே, நீர் இதுவரை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்த பைத்துல் முகத்தஸின் திசையை மாற்றாமல் நீர் அதையே நோக்கி தொழுது வரும்படி இதுவரை நாம் விட்டு வைத்திருந்ததெல்லாம் அதை மாற்றிய பின் நம் தூதரை பின்பற்றுபவர் யார், பின்பற்றாமல் தன் குதிகால் புறமாகவே புறமிதுகிட்டு திரும்பிச் சென்று விடுபவர் யார் என்பதை நாம் அறிவித்து விடுவதற்காகத்தான். ஒயின் கானத் லகபீரத்தன் இல்லா அலல்லதீன ஹதல்லாஹ். ஆனால் எவர்களை அல்லாஹ் நேர்வழி நடத்துகிறானோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு அவ்வாறு கிபிலாவை மாற்றுவது நிச்சயமாக மிக பழுவாக இருக்கும். வமா கான அல்லாஹு லியுதீஅ ஈமானக்கும் இன்னல்லாஹ பின்னாஸி லரஊஃபுர் ரஹீம். இந்நம்பிக்கையாளர்களே, இதற்கு முன்னர் நீங்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது வந்த உங்கள் நம்பிக்கையையும்
அல்லாஹ் வீணாக்கிவிட மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது மிக இரக்கம் உள்ளவன், மிக கருணையாளன் ஆவான். இல்லா அலல்லதீன ஹதல்லாஹ் வமா கான அல்லாஹு லியுதிஅ ஈமானக்கும் இன்னல்லாஹ பின்னாசி லரஊஃபுர் ரஹீம். கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தரலாஹா. நபியே, உமது முகம் பிரார்த்தனை செய்து அடிக்கடி வானத்தை நோக்கி நபியே, உமது முகம் பிரார்த்தனை செய்து அடிக்கடி வானத்தை நோக்குவதை நாம் காண்கிறோம். ஆதலால் நீர் விரும்பும் கிபிலாவாகிய மக்காவின் பக்கமே நாம் உம்மை நிச்சயமாக திருப்புகிறோம். எனவே நீர் தொழும்போது மக்காவிலுள்ள மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உமது முகத்தை திருப்புவீராக. ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம் ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம் வ ஹைசு மா குன்தும் ஃபவல்லு உஜூஹகும் ஷத்ரா. எனவே நீர் தொழும்போது மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உமது முகத்தை திருப்புவீராக. நம்பிக்கையாளர்களே, நீங்களும் எங்கிருந்த போதிலும் தொழுகையில் அதன் பக்கமே உங்கள் முகங்களை திருப்புங்கள். وَإِنَّ ஊத்துல் الْكِتَابَ لَيَعْلَمُونَ أَنَّهُ الْحَقُّ مِنْ رَبِّهِمْ. வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நீங்கள் மக்காவின் திசையளவில் திரும்பிய இது தங்கள் இறைவனிடமிருந்து வந்த உண்மையான உத்தரவுதான் என நிச்சயமாக அறிவார்கள். ஏனென்றால் அவ்வாறே அவருடைய வேதத்தில் இருக்கிறது. வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா யஅமலூன். எனவே உண்மையை மறைக்கும் அவர்கள் செயலை பற்றி அல்லாஹ் பாராமுகமாக இல்லை. அப்போ அல்லாஹு தாலா கவனித்து கொண்டுதான் இருக்கின்றான் என்பதை இங்கு சொல்லப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல கிபிலா சம்பந்தமான விஷயங்கள் பேசப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தாலா அவர்களுடைய மன விருப்பத்திற்கேற்ப மக்காவை நோக்கி பைத்துல் முகத்தஸிலிருந்து மக்கா திசையை நோக்கி தொழும்படியாக கட்டளையிடுகிறான். அவ்வாறு கட்டளையிடும் பொழுது இதற்கு முன்னால் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதார்கள் அல்லவா? அது கூட ஏன் என்று சொன்னால், இவ்வாறு கிபிலா மாற்றப்பட்டவுடன் எவர்கள் இந்த நபியை பின்பற்றி கிபிலாவை மாற்றிக்கொள்கிறார்கள் என்பதை அறியவும், எவர்கள் தன்னுடைய புறங்கால்களால் புறமுதுகிட்டு ஓடுகின்றார் என்பதை அறிவித்து விடவும் தான் அல்லாஹு தஆலா இப்படி ஒரு சோதனையை நடத்தினான் என்று சொல்லிவிட்டு, எனவே நபியை இப்பொழுது நீங்க மக்காவின் பக்கம் திரும்பிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி முஸ்லிம்களையும் அதன் பக்கமே திரும்ப சொல்லிவிட்டான். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் வேதவாசிகளான யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நன்றாக தெரியும். அவ்வாறு தெரிந்து கொண்டும் அவர்கள் உண்மையை மறைக்கின்றார்களே. அல்லாஹு தாலா பாராமுகமாக இல்லை என்பதை, அந்த விஷயங்களை விட்டு அல்லாஹு தாலா பாராமுகமாக இல்லை என்பதையும் தெளிவாக தெரிவித்து விட்டான். பாருங்கள், இப்பொழுது ஆயத்துகள் மத்தியில் தொடர்பை பார்ப்போம். முன்னுள்ள ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதை கிதாபுடைய ஆசிரியர் எவ்வாறு கூறியிருக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். வாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال الله تعالى سيقول السفهاء من الناس இலா அதில் ஆரம்பிச்சு வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா யஅமலூன் 142வது ஆயத்தில் ஆரம்பமாகி 144வது ஆயத்து வரைக்கும் உள்ள ஆயத்துகள் தான். இங்கு தவறாக எழுதப்பட்டிருக்கிறது. 142லிருந்து 144 வரைக்கும் உள்ள ஆயத்துக்களை தான் பார்க்க போகிறோம். இங்கு 44, இது 42 என்பதாக இருக்க வேண்டும். சரி. அல் முனாசபத், தொடர்பு என்ன? இதற்கு முந்தைய ஆயத்துகளில் என்ன விஷயங்கள் பேசப்பட்டது என்றால், யூதர்கள் நசாராக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மகனார்களான இஸ்ஹாக், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், இவர்களெல்லாம் யூதர்களாக இருந்தார்கள். நசாராக்களாக இருந்தார்கள் என்பதெல்லாம் பொய் பித்தலாட்டங்கள் செய்து கொண்டிருந்தார்கள்.
அதற்குரிய பதிலை அல்லாஹு தாலா அங்கே கொடுத்துவிட்டு, நீங்கள் சொல்லக்கூடிய பதில், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் பொய்யானது என்பதையும் பட்ட வருத்தமாக வெளிப்படுத்திவிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு இவர்கள் சொல்லக்கூடிய சாக்கு போக்குகள், பொய் வாதங்கள் என்பதெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லி முடித்ததற்கு பின்பாக இவர்களை பற்றி தெளிவாக விளக்கிவிட்டு, நபிக்கு ஒரு ஆறுதலும் சொன்னால், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் தைரியமாக இருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன் என்பதாக சொல்லிய ஆயத்துகளை பார்த்தோம். இங்க பாருங்க, ஜஅமல் யஹூது வன் நசாரா, யூதர்களும் நசாராக்களும் வாதித்தார்கள், அன்ன இப்ராஹீம, நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், வல் அம்பியா, இன்னும் நபிமார்கள், மாஹு, அவர்களோடு இருந்த நபிமார்கள், கானு ஆகியிருந்தார்கள், யஹூதன், யூதர்களாகத்தான் இருந்தார்கள், வ நசாரா, கிறிஸ்தவர்களாகத்தான் இருந்தார்கள் என்பதாக யஹூதி நசராக்கள் வாதம் செய்தார்கள். வகது கானத் கிபிலத்துல் அம்பியாய், வகது கானத் கிபிலத்துல் அம்பியாய் பைத்தல் முகத்தஸ், நபிமார்களுடைய கிபிலா ஆகியிருந்தது பைத்தல் முகத்தஸ் அல்ல முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ், அதாவது பரிசுத்தமா பைத்துல் முகத்தஸாகத்தான் இருந்தது. வக்கான ஸலவாத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வஹுவ பி மக்கத்த, அவர்கள் மக்காவில் இருக்கும் நிலையில், யஸ்தக்பிலு பைத்துல் முகத்தஸி, பைத்துல் முகத்தஸை முன்னோக்கித்தான் தொழுது கொண்டிருந்தார்கள். பைத்துல் முகத்தஸை முன்னோக்கித்தான் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்கள். ஃபலம்மா உமிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பித்தவஜ்ஜுஹி இலல் கஅபதி, ஃபலம்மா உமிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவப்பட்ட பொழுது, பித்தவஜ்ஜுஹி முன்னோக்குவதை கொண்டு, இலல் கஅபத்தில் முஷர்ரஃபத், கண்ணியம் நிறைந்த சிறப்பு பொருந்திய அந்த காபாவின் திசையின் பக்கம் முன்னோக்கும்படியாக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவப்பட்ட பொழுது, தஅனல் யஹூது ஃபி ரிசாலத்திஹி, யூதர்கள் குத்தி பேச ஆரம்பித்தார்கள். ஃபி ரிசாலத்திஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூதுத்துவத்துடைய விஷயத்திலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூதுத்துவ விஷயத்திலே யூதர்கள் குத்தி பேச ஆரம்பித்தார்கள். வத்தகது தாலிக்க, அதை ஆக்கி கொண்டார்கள், தரியச்சன், ஒரு பாதையாக, ஒரு வழியாக, நைலி மினல் இஸ்லாமி, இஸ்லாத்திலிருந்து தப்பிப்பதற்கு, வெளியாவதற்குரிய ஒரு பாதையாக அவர்கள் ஆக்கி கொண்டார்கள். இவ்வாறு குத்தி குத்தி பேசிட்டு, இல்லாத பொல்லாத நபி மேல சொல்லிட்டு, நபி மேல பழி சுமத்துற மாதிரி சுமத்திட்டு, அப்போ திரும்பி இப்படி போயிட்டாங்க அப்படி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, நைசா இஸ்லாத்தை விட்டு வெளியேறது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம இருப்பதற்குரிய ஒரு சாக்காக, ஒரு பாதையாக இதை ஆக்கி கொண்டார்கள். வகாலு, அவங்க சொன்னாங்க, லக்கத் இஸ்தாக்க முஹம்மதுன், லக்கத் இஸ்தாக்க முஹம்மதுன் இலா மௌலிதிஹி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பிறந்த இடத்தின் பக்கம் ஆசை கொள்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய பிறந்த ஊரின் பக்கம் ஆசை கொள்கிறார்கள். வான் கரீபின், எனவே மிக விரைவாக, யர்ஜிஉ இலா தீனில் கௌமிஹி, அவர்கள் திரும்புவார்கள், இலா தீனி கௌமிஹி, அவனுடைய கவுமுடைய தீனின் பக்கம் விரைவில் திரும்புவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சமுதாயத்துடைய தீனின் பக்கம் விரைவாக திரும்பி விடுவார்கள். ஏன்னு சொன்னா, அவர் தன்னுடைய பிறந்த இடத்தின் பக்கம் ஆசை கொள்கிறார், அதன் பக்கம் இவருக்கு ஒரு மனசுல ஒரு தேட்டம் ஏற்படுகிறது, எனவே விரைவாக அவருடைய தீனின் பக்கம் திரும்பி விடுவார்கள் என்பதாக கங்கணம் கட்டினார்கள், பொய் சொன்னார்கள், குத்தி பேசினார். இப்போ நசாராக்கள் எல்லாமே யூதர்கள், அதாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் மற்ற நபிமாரையும் யூதர்கள் என்பதாகவும் நசாராக்கள் தான் சொல்றாங்க. அப்போ அவங்கெல்லாம் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தான் தொழுதாங்கன்னு சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கிறங்க காபாவை நோக்கி தொழ ஆரம்பித்தார்கள். காபத்துல்லாவை, மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி தொழ ஆரம்பித்தார்கள். காபாவை நோக்கி தொழ ஆரம்பித்தவுடன் யஹூதிகள் ஏதாவது பேச ஆரம்பிச்சாங்க. இவங்க இல்லாத பொல்லாதெல்லாம் குத்தி பேசினாங்க, இல்லாத பொல்லாதெல்லாம் குத்தி பேசினாங்க. இஸ்லாத்தை தட்டி கழிக்கிறது, இஸ்லாத்தை தட்டி கழிக்கிறதுக்கு, இஸ்லாத்தை விட்டு, இஸ்லாத்தை ஒன்றுமில்லை என்று உணர்த்துவதற்கு, இஸ்லாத்தை விட்டு வெளியாகிறதுக்கு ஒரு சாக்கா பார்த்தாங்க, அது கிடைச்சிட்டு. சரி, இப்போ அதுக்கு பேர சொல்றாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தன்னுடைய ஊரின் பக்கம் ஒரு ஆசை இருக்குது. அதனால வேகமா அவருடைய கூட்டத்தாருடைய தீனின் பக்கமே திரும்பிடுவார்கள் என்பதாக ஒரு பெரிய பொய்யான வாதத்தை வைக்கின்றார். இப்போ அக்பர் அல்லாஹூ ரசூல் அஹுல் கரீம், இப்போ அல்லாஹு தலா தன்னுடைய ரசூல் சல்லா அஸ்லாம் அவர்களுக்கு அறிவித்தான், பிமாச யகூலு சுஃபஹாவு, அந்த மடையர்கள் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதை அல்லாஹு தாலா அறிவித்து விட்டான். வலக்கனஹுல் ஹுஜ்ஜத் தாமிகத், வலக்கனஹுல் ஹுஜ்ஜத் தாமிகத் லியருத்த அலைஹிம், வலக்கனஹு இன்னும் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தான், அல் ஹுஜ்ஜத் தாமிகத்தை ஒரு வலக்கனஹுல் ஹுஜ்ஜத் தாமிகத்தை ஒரு உறுதியான உறுதிமிக்க, அதாவது இரும்பு மாதிரி அர்த்தம், உறுதிமிக்க ஒரு ஆதாரத்தை அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தான், போட்டான் அர்த்தம். லியருத்த அலைஹிம், அந்த யூதர்களுக்கு இந்த நசாராக்களுக்கு சரியான பதிலீடு கொடுப்பதற்காக வேண்டி ஒரு உறுதிமிக்க ஒரு ஆதாரத்தை அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு கொடுத்தான். ஒ யுவத்தின நஃப்ஸஹு அலா தஹம்முலில் அதா, ஒ யுவத்தின நஃப்ஸஹு, இன்னும் என்னது, ஒன்றும் அவர்களுக்கு பதில் கொடுக்கும், இன்னொன்று யுவத்தின நஃப்ஸஹுனா தன் நஃப்ஸை அலா தஹம்முலில் அதா, அதாவது தரிப்படுத்துவதற்காக வேண்டி அலா தஹம்முலில் அதா, அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தையினால சொல்லினால அவர் கொடுக்கக்கூடிய அந்த நோவினைகளை தாங்கிக் கொள்வதன் மீது தன்னுடைய நஃப்ஸை பழக்கப்படுத்துவதன், தன்னுடைய நஃப்ஸை தரிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி, மின்ஹும் அவர்களிலிருந்து ஏற்படக்கூடிய இந்த முஃபாஜாத்தில் மக்ரூஹி, வெறுக்கத்தக்க வெறுப்பு நிறைந்த திடீர் வெறுப்பு மிக்க விஷயங்கள், அதாவது திடீரென்று வெறுப்பான விஷயங்களிலிருந்து அவர்களிடமிருந்து ஏற்படக்கூடிய நோவினையை தாங்குவதன் மீது உள்ள நஃப்ஸை தாங்குவதற்காக வேண்டி, வேதனையை, அந்த நோவினையை தாங்குவதன் மீது தன் நஃப்ஸை தரிப்படுத்திக் கொள்வதற்கும் அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு ஆதாரத்தை அவர்களுக்கு கொடுத்தான். வக்கான ஹாதல் இஹ்பாரு, இந்த செய்திகள் இருக்கிறதே ஆகியிருந்தது கபில தஹ்வீல் கிபிலத்தி, கிபிலா மாறுவதற்கு முன்னால் இந்த செய்திகள் ஆகியிருந்தது முஅஜிஸத்தன் லஹு அலைஹிஸ்ஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அற்புதமாக ஆகியிருந்தது. அப்ப கிபிலாவை மாற்றுவதற்கு முன்பாகவே அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து சொன்னது ஒரு பெரும் ஆறுதலாக இருந்துச்சு. நபிக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடியதாக இருந்துச்சு. ஏன்னா கிபிலாவுடைய செய்தி வரல, அதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சுட்டான் அல்லாஹ் நபிக்கு அறிவிச்சுட்டான், இப்படி என்ன செய்வாங்க, இந்த மாதிரி மூடர்கள் இப்படி சொல்லுவார்கள், என்ன சயகுலு சுஃபா மின் நாஸி மா வல்லாஹும் அன் கிப்லத்தி உம்லத்தி கானு அலைஹா என்பதாக சொல்லுவாங்க. அப்போ அவங்கள்ட்ட குல்லில்லாஹில் மஷ்ரிகுல் மக்ரிபி யஹ்தி மன் யஷா இலா ஸிராத்தின் முஸ்தகீம் அப்படின்னு சொல்லி என்னது அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. அப்போ இந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்கங்கிற விஷயத்த அல்லாஹ் தஆலா முன்கூட்டியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சு ஒரு ஆறுதல் படுத்திட்டான். ஏன்னு சொன்னா இப்படி சொல்லும் போது அவங்க அதை தாங்கிக் கொள்ளணும் என்பதற்காக வேண்டி. அப்போ இந்த இடத்துல தெளிவாக அதை எடுத்து சொல்லிட்டான். அப்போ இது நபிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முஅஜிஸான ஒரு விஷயம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையை சோதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதில் பார்த்தோன்னு சொன்னால் இது தொடர்புகள்னு சொன்னால் சென்ற ஆயத்துகளில் அவர்களுடைய வாதம், நாங்கள் வந்து யூதர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்லாம் யூத நஸ்ராக்களாக இருந்தார் என்பது அவங்களுடைய வாதம். அது பொய் என்பதை அல்லாஹ் அங்கேயே நிரூபிச்சிட்டான். அடுத்து எல்லா நபியும் பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுதாங்க, இவங்க மட்டும் காபாவை நோக்கி தொழுகிறாரு. அப்போ இவர் என்னது எவ்வளோ பெரிய ஒரு அபாண்டத்தை சுமத்துறாங்க, அவர் அவங்களுடைய மார்க்கத்துக்கு திரும்பிடுவாருன்னு சொல்லி நவுதுபில்லா. இதை விட ஒரு பெரிய ஒரு பாரமான சொல் நபிக்கு தேவையில்லை. அவ்வளோ ஒரு, அதாவது நபியின் மீது இது வந்து ஒரு அபாண்டமான ஒரு பெரிய பெரிய அபாண்டத்திலேயும் பெரிய அபாண்டமான இட்டுக்கட்டு, அதாவது தன்னுடைய கௌமினுடைய தீன் பக்கம் திரும்பி விடுவார் என்று சொல்றது நவுதுபில்லா, நபியுடைய ஷானுக்கே கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இப்படிப்பட்ட விஷயத்தை தாங்கக்கூடிய சுமையை, இப்படிப்பட்ட ஒரு நோவினையை தாங்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலேயே பொறுமையின் சிகரமாகத்தான் திகழ்ந்தார்கள். பொறுமை இருந்தால் தான் அதை தாங்க முடியும். இவ்வளோ பெரிய அபாண்டத்தை நபியின் மீது சுமத்துகிறார்கள். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவர்களிடமிருந்து வரக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் வருங்கிறத அல்லாஹு தஆலா நபிக்கு முன்னாலே சொல்லி இது விஷயத்தை அறிவித்து விட்டான். அதனால அந்த இடத்துல நபிக்கு ஒரு ஆறுதல் சொன்னது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்துச்சு. இது பெரிய ஒரு இடையூறை நபிக்கு ஏற்படுத்தவில்லை. எனவே முந்தைய ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துக்கு மத்தியில் தொடர்பை நாம் பார்த்தோம்.
சென்ற ஆயத்தில் சொல்லப்பட்டது. அதுக்கு அடுத்து தொடர்ந்து அவங்களுக்கு பதில் கொடுத்துட்டு நபியினுடைய ஆறுதலுக்கு இங்கு அல்லாஹு தஆலா சில விஷயங்களை சொல்கிறான். அதே போன்று கிப்லா சம்பந்தமான விஷயங்கள் அடுத்தடுத்த ஆயத்துகள் தொடர்ந்து வர இருக்கிறது. இப்பொழுது நாம் இங்கு முனாசபத் தொடர்பை பார்த்து விட்டோம். அடுத்து லோகத்துடைய தஃப்சீருடைய விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ் காண இருக்கிறோம். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விஷயமும் விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.